அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நமக்கான ஆதரத்தினை தருமாறு வேண்டப்படுவதுடன் எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தினை பின்தொடர்ந்து அதற்கான ஆதரத்தினை தருமாறும் வேண்டுகின்றோம். வருகின்ற 11ஆம் தேதி கனபுரம் மாவீரர் திருமில்லத்தில் புதிய நிர்வாக தெரிவு இடம்பெற இருப்பதால் காலை 10 மணிக்கு அனைத்து மாவீரர் பெற்றோர்கள், போராளிகள், மாவீரர் குடும்பங்கள், பொது அமைப்புகள், சமய தலைவர்கள் மற்றும் அனைத்து சமூக கட்டமைப்பில் உள்ள பிரஜைகளும் அந்த இடத்திற்கு வருகிறது நல்லதொரு நிர்வாக தெரிவினை செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு வேண்டுகின்றோம். இந்த நிர்வாக தெரிவு என்பது அரசியல் கட்சி ஆதிக்கமற்ற மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிர்வாகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே அந்த வரையறைக்கு அமைவாக அந்த நிர்வாகத்தினை தெரிவு செய்வதற்கு அனைத்து சமூக மட்டத்தினரையும் ஒத்துழைக்குமாறு வேண்டுகின்றோம். இந்த புதிய நிர்வாகத்தை செய்வதற்கான காரணம், கடந்த 27ஆம் தேதி மாவீரர் துயிலும் இல்லத்தில், கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் 3 மாவீரிட்ட தாய் பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக வரவழைக்கப்பட்டு பின்பு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படாமல் அவமதிக்கப்பட்டிருந்தார். ஆகவே அந்த விடயத்திற்கு பொறுப்பேற்று அந்த நிர்வாகம் புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும் என்று அந்த நிர்வாகத்தை புறக்கணித்து புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடந்த 21ஆம் தேதி கூட்டுறவு மண்டபத்தில் நடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு அமைவாக இந்த தெரிவு 11ஆம் தேதி காலை 10 மணிக்கு மாவீரர் திருமில்ல வளாகத்தில் நடைபெறும். இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்ற போது பல போராளிகளை பிடித்தாளுகின்ற தந்திரமான வேலை திட்டங்களுக்குள் சம்பந்தப்பட்டவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே இந்த அரசியல் கட்சிகள், ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்த போராளிகளை பிரித்தாளுகின்ற தந்திரத்தை தொடர்ச்சியாக கையாண்டு வருவதோடு போராளிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட சக்திகளாக செயல்படுவதற்கு எப்போதும் அனுமதிப்பதில்லை. 2022ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் ஒரு போராளி கட்டமைப்புக்கான தெரிவு நடந்த போதும் இவ்வாறான பல சூழ்ச்சிகள் அதற்குள் நடத்தப்பட்டு அந்த போராளி கட்டமைப்பு கிளிநொச்சியில் இன்று வரையும் இயங்க முடியாமல் ஒரு சூழலை சம்பந்தப்பட்ட இந்த அரசியல் கட்சியை செய்திருக்கின்ற என்பதையும் நாங்கள் இங்கே கவனத்தை கொண்டு வருகின்றோம். எனவே இந்த போராளிகள் இந்த பேர் அபாயத்திலிருந்து விழிப்புணர்வோடு நாங்கள் ஒரு போராளி கட்டமைப்பாக செயல்பட்டு இவ்வாறான மாவீரர்களுடைய போராளிகளின் நலன்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்கின்ற போது நாங்கள் ஒரு கட்சி சார்பற்ற முறையில் செயல்பட்டு வருகின்ற போதிலும் கூட எங்களை ஒரு கட்சி சார்பானவர்களாக சமூகத்திற்கு காட்டி எங்களை பிரித்தாள்கின்ற ஒரு தந்திரத்தை கடைப்பிடிக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்தை நன்கு எங்களுடைய போராளிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த விடுதலைக்காக பல்வேறு அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை செய்திருந்த போதிலும் இந்த போராளிகள் ஒன்றிணைந்த சக்திகளாக வரவிடாமல் தடுப்பதற்கு இந்த அரசியல் கட்சிகள் தங்களாலான முழு வேலை திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். போராளிகளை கருவேப்பிலை போல் அவ்வப்போது பயன்படுத்தி கொண்டு போராளிகளை தங்களுடைய நலன்களுக்காக பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். மாவீரர் துயிலும் இல்லங்களையும் தங்களுடைய அரசின் நலனுக்காக பயன்படுத்துவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்வரும் காலங்களிலும் இந்த மாவீரர்களுடைய வரலாறுகள் கூட மாற்றியமைக்கப்படுவதற்கான அபாயம் இருக்கின்றது. போரில் இறந்த விடுதலை புலிகளுக்கான ஒரு துயிலும் இல்லமாகத்தான் மாவீரர் துயிலும் இல்லம் இதுவரை காலமும் கடைபிடித்து வருகின்றது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இது எல்லா விடுதலை அமைப்பிலிருந்து இறந்தவர்களுக்கான ஒரு தளமாக மாற்றுவதற்கான சதி நடவடிக்கையும் இங்கு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இதனால்தான் நாங்கள் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை ஒரு அரசியலுக்கு அப்பால் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகத்துக்கு கீழே அந்த நினைவு நாட்களை
ஒரு வரையறைக்குட்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவமைப்புக்கு கீழ் அந்த விடயங்களை கையாள வேண்டும் என்றதை நாங்கள் விரும்புகின்றோம். அவை இந்த விடயங்களை ஒழுங்குபடுத்தி விட்டால் எங்களோட சந்ததிகள் கடந்தாலும் கூட அந்த விடயங்கள் நல்ல முறையில் நிர்வகிக்கப்பட்டு வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் இவ்வாறான முயற்சிகளை நாங்கள் கடந்த 3 வருட காலமாக முன்னெடுத்து வருகின்றோம். இதில் நாங்கள் 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் யாழ் ஊடக சந்திப்பில் நடந்த ஒரு ஒன்று கூடலையும் இந்த விடயத்தை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதற்கான ஒரு ஊடக அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இந்த துயிலும் இல்லங்களுக்கும் இந்த விடயங்கள் தொடர்பாக தனித்தனியாக ஊடக அறிக்கையை நாங்கள் அவைக்காரர்களுக்கான ஒரு எழுத்துப்பூர்வமான விடயத்தை எழுத்துப்பூர்வமாகவும் அந்த விடயங்களை தெரியப்படுத்தி இருக்கின்றோம். கிழக்கில் உள்ள பல்வேறு துயிலும் இல்லங்களும் இதனை வெகுவாக வரவேற்றிருக்கின்றது. வடக்கிலும் அதை வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில துயிலும் இல்லங்களில் மட்டும் இவ்வாறான சில செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. அவை இதனை அனுமதிக்க முடியாது. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றோம். அதனை செயல்படுத்துவதற்கான விடயங்களை அவர்களோடு இணைந்து ஒரு இணக்கமான முறையில் கதைச்சி பேசி அந்த நிர்வாக மாற்றங்களை கொண்டு வருவதற்கான விடயங்களில் நாங்கள் கதைச்சி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கனகபுரம் துயிலும் இல்லத்தில் மட்டும் இந்த விடயத்தை மிக சிறப்பான கவனத்தில் கொண்டு வேண்டியதற்கான காரணம் இந்த மாவீரர் பெற்றோர் அவமதிக்கப்பட்டதால் தான். அவை அந்த மாவீர பெற்றோர் அவமதிக்கப்பட்டதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அதற்கு அந்த துயிலும் இல்லத்தை நிர்வகித்து வந்த அந்த நிர்வாகம். ஆகவே அந்த நிர்வாகம் அதற்கான பொறுப்பை தாங்கள் நேரடியாக ஏற்றுக்கொண்டு புதிய நிர்வாக தெரிவுக்கான இடத்தை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் அமைதியான முறையில் வழங்க வேண்டும். இதை விட்டுட்டு அதை மறைப்பதற்காக வேறு பல கதைகளை சொல்லி ஏதோ ஒரு அரசியல் கட்சிகளிட நிகழ்ச்சிகளில் இது நடைபெறுகின்றது, தாங்கள் தான் தமிழ் தேசியத்தின் காவலர்களாக காட்டிக்கொண்டு வேறொரு அரசியல் கட்சியின் பின்பலத்தோடு நாங்கள் செயற்படுவதாக காட்ட முற்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அரசியல் கட்சி சார்பற்றவர்கள் என்பதில் நாங்கள் பல்வேறு இடங்களில் அதை நிரூபித்து வருகின்றோம். எனவே நாங்கள் தொடர்ச்சியாகவும் இந்த கட்சிக்கும் சார்பாகவோ அல்லது ஆதரவாகவோ நாங்கள் நடந்து கொள்வதில்லை என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எனவே எங்களுடைய அந்த நன்னோக்கத்தை அதை பிழையாக காட்டி மக்களை திசையிருப்பதற்காக பல்வேறு காரணங்களை சொல்லி தாங்கள் தப்பித்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். அதற்காக போராளிகளையும் பிரித்தாளுகின்றார்கள், மாவீரர்களையும் பிரித்தாளுகின்றார்கள். மாவீரர் துயிலும் இல்லங்களை கூட பல இடங்களில் பிரித்தாள முற்படுகின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து வர்ற காலங்களில் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்கள் அரசியல் கட்சி ஆதிக்கத்துக்கு இல்லாமல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகமாக ஒரு வரையறைக்குள் ஒரு விதிமுறைக்குள் செயல்படணும் என்பதை நாங்கள் வெகுவாக விரும்புகின்றோம். அதன் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் இவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அவை கனகபுரம் துயிலும் இல்லத்தில் மட்டும் இந்த பிரச்சனை முன்னுரிமைப்படுத்துவதற்கு காரணம் அந்த மாவீரர் பெற்றோர் அவமதிக்கப்பட்டது. மற்றபடி இந்த விடயங்கள் எல்லா துயிலும் இல்லங்களுக்கும் ஒரு காலக்கிரமத்தில் நடைபெற்று வரும். அவை இந்த விடயத்தை பிரிந்து கொண்டு ஒரு நல்ல முறையில் இந்த புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கு அனைத்து மக்களும் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பதனை வேண்டி நிற்கின்றோம். நன்றி. மக்களுடன் பிறகு மக்கள் காப்போம்.